பார்த்தீங்கன்னா கோலார் போகிற வழியில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆராத்யா கிராண்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வெஜ் ரெஸ்டாரண்ட்டு உள்ள செம்மையாக இருக்கும். ரெசிபிஸ் எல்லாம் உள்ள என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜ் ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆராத்யா கிராண்ட் போங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல ரெசிபிஸ் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. உள்ள ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களுக்கு உள்ளே போயும் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிராண்டுன்னு கோலார் போகிற ஹைவேல அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி என்னென்ன ரெசிபிஸ் வந்து இங்கே ரொம்ப பாப்புலர்னு வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீஸி நாச்சோஸு, இந்த மாதிரி பிரெட் சீஸ் பீஸா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவ் பாஜி, பன்னீர் பாவ் பாஜி, சீஸ் பாவ் பாஜி அதெல்லாமே இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி பர்கரு, பிளேட்டரு, அப்புறம் ஃப்ரைட் ஐஸ்கிரீமு, பீஸா சாண்ட்விச் காம்போ, அப்புறம் இங்கே முன்னாடி கூட ஸ்மைலி, பன்னீர் சீஸ் பாக்கெட்டு, பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், சீஸ் ஃப்ரைஸ், பீஸா பைட்ஸ் இதெல்லாம் அழகாக வச்சு. அப்புறம் நடுவில் இந்த ஜூஸ் கொட்டை கலராக இருந்துச்சு. இது என்ன ஜூஸ்ன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சைடில் வச்சுருந்தாங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராகி தோசை, அப்புறம் இந்த மாதிரி இந்த தோசை டக்குன்னு பேர் வாயிலில் வரல, அவரைக்கல்லு தோசைன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பன்னீர் பிரியாணி, ரவா இட்லி, அப்புறம் பன்னீர் டிக்கா, அப்புறம் இந்த பட்டு, அப்புறம் கேரட் அல்வா, ரசமலாய், மஷ்ரூம் மசால் தோசை, அப்புறம் ருமாலி காம்போ மீல்ஸ் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ருமாலி ரொட்டி இந்த காம்போவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோலார் போகிற வழியில் இருக்குது இது ஆராத்யா கிராண்டுன்னு. ஸோ இந்த சைடில் ஒரு டேபிள் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு டேபிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கணேஷாக்கு இந்த மாதிரி பிரசாதம்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, படைச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பப்பட்டுக்கு மேலே இந்த ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த சாட் மசாலா போட்டு லெமன் எல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ஹனிமூன் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்னு வாங்கினேன். மேலே சாக்லேட்டு, கீழே வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வேஃபர்ஸ் எல்லாம் வச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, ஜெல்லிஸ் எல்லாம் போட்டு அழகாக அந்த போட்டில் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம். இங்கே நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சாப்பிட்ற ஏரியா வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற சேருக்கு தனியாக அமௌண்ட் வாங்குறாங்க. அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே கால் விட்டு அந்த ஃபிஷ் க்ளீன் பண்ணோம்ல காலை, அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த மால்லாம் இருக்கும்ல, அந்த விசன் இது ப்ளே மாதிரிங்க. அப்புறம் இந்த வீடியோ கேம்ஸில் உட்காந்து ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி உட்காந்து அந்த பசங்க இது மாதிரி போட்டு ஆடுவாங்களா, அதுவும் இருக்குது. அந்த கண்ணுக்கு இது மாதிரி போட்டுருவாங்க. அதை போட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அப்படியே பக்கத்துலேயே வர மாதிரி தெரியுங்களா, விசில் பிளேன்னு சொல்லுவாங்களா, அதுவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க.